சன் டிவில ரொம்பவே சூப்பர்பா போயிட்டு இருந்த பூவா தலையா சீரியலை வந்து முடிக்க போறாங்களாம். இந்த ஒரு ஹாட்டான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது சன் டிவில 12:30 ஸ்லாட்ல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தாங்க பூவா தலையா. இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்கத்தான் செஞ்சாங்க. என்னதான் மதிய ஸ்லாட்ல போனாலுமே ஓரளவுக்கு கதை நல்லா இருந்ததுனால நல்லா போயிட்டு இருந்தது. இதுல ரொம்பவே ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகல. 9 மாதங்கள் தான் முடிஞ்சிருக்கு. அதாவது 200 எபிசோட்ஸ் மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. இப்படி இருக்க நிலையில இந்த சீரியலை முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுமே பூவா தலையா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஆக்டர் கிஷோர் அண்ட் ஆக்ட்ரஸ் நம்ம தர்ஷனாவும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 2 பேரோட பேருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. தர்ஷனா பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா அவங்களோட கடின உழைப்பால ஹீரோயினா கமிட் ஆகி இந்த சீரியல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சடனா வந்துட்டு இது முடிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் அவங்களுக்கும். பிகாஸ் டிஆர்பி பிரச்சனையா இல்ல சன் டிவில பேக் டு பேக் நிறைய புது சீரியல்லாம் வரதுனால கொஞ்சம் டிஆர்பில கம்மியா இருக்கலாம் முடிக்கிறாங்களா அப்படிங்கறது தெரியல. நிச்சயமா அது டீமுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன விஷயம் எதனால முடிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்குமே ஒரு நல்ல ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செஞ்சாங்க. சடனா முடிக்கிறாங்கன்னதுமே எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சன் டிவில போற சீரியல்ல இதை முடிச்சிருக்கலாம்ல, ஏன் இந்த சீரியலை முடிக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எந்த சீரியலை சீக்கிரம் முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பூவா தலையா சீரியலை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க, இந்த பேர் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்க.